இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா? ப்ரெட்டை வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு 5 to 6 விசில் விட்டு எடுத்துப்போம். இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு 5 ப்ரெட்டை சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு மசிச்சு எடுத்துப்போம். இப்போ அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ப்ரெட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது, இது கூடவே கொத்தமல்லி தழை, ஒரு கேரட்டை நல்லா துருவி சேர்த்துப்போம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் இப்போவே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா டைட்டான டோவாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போது இன்னொரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுப்போம். இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுப்போம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற டோவில் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துப்போம். இப்போ அதை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் பண்ணிவிட்டு பேனில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது ஒன்றா போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. அவ்வளோதான், சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிரும். நல்லா அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது டொமேட்டோ கெச்சப், மயனைஸ் இது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.